வணக்கம் நண்பர்களே. தமிழக முதல்வர் ஸ்டாலின் உடல்நலம் இல்லாமல் சில நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. என்ன காரணம்? முதுமையிலும் 70 வயதை கடந்த ஒரு முதியவராக இருக்கிறார். தன் பொறுப்புகளை, அரசியல் பொறுப்புகளை, அரசு பொறுப்புகளை தன் மகன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாரே என்ற ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது. இது குறித்து மனமிட்டு பேசுவதற்கு இருவருக்கும் ஒரு தருணம் அமைந்திருந்தது. அதில் என்ன பேசப்பட்டது என்பதை செய்தி வட்டாரங்கள், அதாவது கோட்டையில் இருக்கும் செய்தி வட்டாரங்கள் மூலம் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், அவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருப்பதாக யூகிக்கப்படுகிறது என்றால், ஐயா, அப்பா, இந்த அரசியல் எனக்கு தேவையில்லை. காரணம், அரசியலை நான் எப்படி வழிநடத்த வேண்டும், அரசியலில் நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதற்கு உகந்த ஆட்கள் நம் கட்சியில் இல்லை. எல்லாம் பழம்பெருச்சாலிகள், பழம் தின்னு கொட்டை போட்டவர்கள், தாத்தாவுடன் அரசியல் செய்தவர்கள். அவர்கள் எளிதாக தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். தங்கள் வழிக்கு மற்றவர்களை வழிகொண்டவர்கள்தான் முயற்சி செய்வார்களே ஒழிய, தாம் அவர்கள் வெளியில் சென்று புது அரசியலை இளைய தலைமுறைக்கு, புது வாக்காளர்களுக்கு அல்லது இளைய தலைமுறை வாக்காளர்களுக்கு சென்றடையக்கூடிய அரசியலை அவர்கள் எடுக்க அனுமதிக்க மாட்டார்கள். அதற்கு மேல் அதிகாரிகள், தங்களுடைய அதிகார உச்சவரம்பு என்ன என்பது அது அதிகாரிகளுக்கு தெரியும். அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக ஆட்சியாளர்களை தவறாக வழிநடத்திய வரலாறு தமிழகத்தில் இருக்கிறது. அதனால் சிறைக்கு சென்று அவமானப்பட்ட அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தந்திரம் மிகுந்த இந்த அரசியலுக்குள் நான் வர விரும்பவில்லை. நான் சினிமா தொழிலை பார்த்து கொண்டே மீதி காலத்தை கழித்து விடுகிறேன். என்னுடைய வாழ்நாளை, மீதி வாழ்நாளில் அவர் இளைஞர் தான், என்னுடைய மீதி வாழ்நாட்களை கடத்தி விடுகிறேன்னு சொன்னதாக ஒரு யூக தகவல். அது வதந்தின்னு நான் சொல்ல மாட்டேன், யூக தகவல். இதை எப்படி நீங்கள் யூக தகவலெல்லாம் எடுத்துகிட்டு இதில் யூடியூப்பில் போடுறீங்க அப்படின்னு கேட்டால், முதல்வருடைய எந்த கலந்தாய்வு கூட்டத்திலும் மிக சரியான நேரத்திற்கு வந்து அமர்ந்து அதை கேட்கும் வழக்கம் துணை முதலமைச்சருக்கு இல்லை. அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு அரசு திட்டங்களை பற்றி பேசணும்னு சொன்னால் கூட லேட்டாக தான் வர்றாரு, அல்லது நிறைய விஷயங்களில் தலையிடாமல் தவிர்த்து விடுகிறார். தாமதமாக வருவதும் அந்த விஷயத்தை தவிர்ப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இப்போது கட்சியில் அடுத்த தலைமுறை தலைவராக இவரை முன்னெடுக்கும் ஸ்டாலினின் கணக்கு தப்பி போகிறது. 2026 தேர்தலுக்கு திமுக எப்படி தயாராகிறது? தொடர்ந்து பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.